ஹலோ ஜூனியர்ஸ், நீதிமன்றத்தில் ஸ்டேட்மெண்ட் அல்லது கன்ஃபெஷன் வாங்குறாங்க இல்லையா, அந்த நடைமுறை பற்றி நம்ம ஜென்ரல் பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பதிவில் பார்த்தோம். செகண்ட் பதிவில் கன்ஃபெஷன் அக்யூஸ்டை வாங்குகிற முறை பார்த்தோம். இப்போது ஸ்டேட்மெண்ட், அதாவது விட்னஸ்டே விக்டிம்டே ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க இல்லையா, அந்த நடைமுறை பற்றி பார்க்குறோம். அதே செக்ஷன் தான் 164. பிஎன்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 183. இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, ஒரு விக்டிம்டையோ இல்லை விட்னஸ்டையோ ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த வழக்கின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அதை வாங்கணும். அதே போல் ஓத்து வாங்கணும். ஓத்து வாங்கிட்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணணும். செகண்ட் பாயிண்ட்டு, பெண்கள் சம்பந்தமான குற்றங்கள் இருக்குது இல்லையா, அது சம்பந்தமாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது அந்த வழக்கு சம்மந்தமாக நோட்டீஸ் கிடைச்ச உடனேயே, முடிந்தவரை கிடைச்ச உடனேயே சீக்கிரமாகவே அந்த ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது விட்னஸ்டோ விக்டிம்டோ வாங்கிடணும். செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த பெண்கள் சம்மந்தமான குற்றங்களில் அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களே, அவங்க மென்டலி, ஃபிசிக்கலி, டெம்பரரிலி அல்லது பர்மனென்ட்லி டிசபிள்டு பர்சனாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா, அவ்வாறு அந்த ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணும்போது அசிஸ்டன்ஸ், அதாவது இன்டர்பிரட்டர் அல்லது ஸ்பெஷல் எஜுகேட்டரோட அசிஸ்டன்ஸில் தான் அந்த ரெக்கார்டை பதிவு பண்ணணும். அந்த மாதிரி பதிவு பண்ணுற அந்த ரெக்கார்டை செல்பி வீடியோகிராஃப் பண்ணி ஆகணும். இது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான விஷயம், அந்த எவிடன்ஸ் ஆக்டில் 137 இருக்கு இல்லையா, சீஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி டிசபிள்டு பர்சன்ட்டை அந்த ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணுறாங்களே, அதை அந்த செக்ஷன் 137 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் படி சீஃப் எக்ஸாமினேஷனாக கன்சிடர் பண்ணப்பட வேண்டும். அதாவது ட்ரையல் சமயத்தில் இதுக்கு தனியாக ஒரு சீஃப் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையே நம்ம சீஃபாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பண்ணணும், டிஃபென்ஸில் கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சரி, இப்போ இதே பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சேம் கண்டென்ட்டு, பட் ஒரு 2 ப்ரொவைடட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரொவைடட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் சம்மந்தமான குற்றங்கள் இருக்கு இல்லையா, முக்கியமாக அந்த மாதிரி டிசபிள்டு பர்சன்ஸ், இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பெண் நீதிபதி, பெண் மேஜிஸ்ட்ரேட் தான் பதிவு செய்ய வேண்டும். இல்லாத பட்சத்தில், அந்த பெண் மேஜிஸ்ட்ரேட் இல்லாத பட்சத்தில் ஆண் மேஜிஸ்ட்ரேட் பதிவு பண்ணலாம். பட் என்னென்னா, கூட ஒரு பெண் இருக்க வேண்டும். இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் எ உமன், அந்த பெண் முன்னிலையில் தான் பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, அதாவது புதுசாக உள்ள பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அஃபென்ஸு, குற்றம் 10 வருஷத்துக்கு மேலே குற்றம் தண்டனை தரக்கூடிய அந்த குற்றங்கள், ஆயுள் தண்டனை தரக்கூடிய குற்றங்கள், மரண தண்டனை தரக்கூடிய குற்றங்கள் சம்பந்தமாக பதிவு செய்யும்போது விட்னஸ்டையும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு அதையும் இங்கே குறிப்பிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க பிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும். இதுதான் விட்னஸ் ஆர் விக்டிம்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கும் முறை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சிஆர்பிசி அண்ட் பிஎன்எஸ்எஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.